அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் டு லைஃப் ஸ்டைல் ஆஃப் ஃபர்ஹானா. என்னோடய சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. என்னோடய வீடியோஸ் உங்களுக்கு ரெகுலராக வரணும் அப்படின்னா கண்டிப்பாக நோட்டிஃபிகேஷன் பட்டன் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. இன்றைக்கி அம்மா வீட்டில் தான் இருக்கேன். இன்றைக்கி மதியம் வந்து லஞ்ச் வந்து அம்மா வீட்டில் தான். இங்கே கறி வடை ரெடி ஆகிட்டு இருக்கு. ஸோ அதை அப்படியே ஒரு வீடியோவாக போட்டுடலாம் அப்படின்னா அதுக்கான பொருள் ஃபஸ்ட்டு பார்த்துக்கலாம். ஒரு கை கொத்தமல்லி, ஒரு கை கருவேப்பிலை, ஒரு கை புதினா எடுத்திருக்கேன். 6 பல்லு பூண்டு எடுத்திருக்கேன். 1/4 துண்டு இஞ்சி எடுத்திருக்கேன். இப்போ நான் சொல்கிற அளவு எல்லாமே வந்து 3/4 கிலோ கறிக்கு தான் அளவு சொல்லிகிட்ருக்கேன். 100 கிராம்ஸ் உடச்சிக்கல் எடுத்திருக்கேன். ஒரு 1/4 ஸ்பூன் மிளகு, 2 காஞ்ச மிளகா, 2 பட்டை, 2 கிராம்பு, 2 ஏலக்காய் எடுத்திருக்கேன். 1 ஸ்பூன் சோம்பு, 1 ஸ்பூன் சீரகம், 1 ஸ்பூன் உப்பு, ஒரு பெரிய வெங்காயம் எடுத்திருக்கேன். காஞ்ச மிளகா, பட்டை, கிராம்பு, ஏலக்காய், மிளகு போட்டாச்சு. இப்போ சோம்பு சீரகம் ஆட் பண்ணிக்கலாம். இஞ்சி ஆட் பண்ணிக்கிறேன். பூண்டும் ஆட் பண்ணிக்கலாம். கொத்தமல்லி, புதினா, கருவேப்பிலை இதையும் ஆட் பண்ணியாச்சு. ஆனியன் சேர்த்துக்கலாம். இப்போ இது எல்லாமே நம்ம வந்து வதக்க போகிறோம் மொத்தமாக. அதுக்கு தான் இப்போ எல்லாமே மொத்தமாக ஆட் பண்ணியிருக்கு. உடச்சிக்கலை சேர்த்துக்கிட்டேன். இப்போ கறி சேர்த்துக்கலாம். அப்படியா? அரை ஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துக்கிறேன். தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கிறேன். வந்து பரட்டி விட்டாச்சு. இது வந்து ஒரு 3/4 ஹவர் வந்து 45 மினிட்ஸ் வந்து இதை வந்து அடுப்பில் இருக்கட்டும். இந்த கறியிலேருந்து தண்ணி வரனால அந்த தண்ணி வந்து நல்லா வந்து வத்த ஆரம்பிக்கும். பாருங்கள், அப்படியே கறியிலேருந்து தண்ணி வருது பாருங்கள். அது தண்ணி வர வர அப்படியே வந்து சுள்ள கிண்டிகிட்டே இருக்கணும். ஒரு 40 to 45 மினிட்ஸில் வந்து அந்த தண்ணி வந்து அப்படியே வற்றி சுக்காவாக ஆகிட்டோன்னா நம்ம எடுத்து அதை அரைக்க போகிறோம். பாருங்கள், இப்போ இது ரெடி ஆகிடுச்சு. இதுதான் நம்ம இப்போ வந்து அரைக்க போகிறோம். தண்ணிலாம் ஃபுல்லாக நல்லா வத்திருச்சு. இது கூட வந்து ஒரு 2 பத்து தேங்காவும் ஆட் பண்ணிக்கோங்க. நான் வந்து தேங்காய் சொல்லலை வீடியோவில் உங்ககிட்ட. நீங்கள் அதை போடுறப்ப தேங்காவை அதை போட்டு கூட வந்து நல்லா அதையும் வறுத்துக்கோங்க, தேங்காவையும். இப்போ இது நல்லா ஆறிடுச்சு. இப்போ இதுலேருந்து கறியை மட்டும் தனியாக எடுத்து ஃபஸ்ட்டு கறி அரைக்க போகிறோம். கறியை வந்து கொருன்னு தான் அரைக்க போகிறோம். நெய்ஸாக அரைச்சா வந்து அது கறி வடை கிடையாது, கைமா கறி ஆகிடும். அதனால் வந்து இதை கொருன்னு அரைச்சிக்கலாம். இதை வந்து நாங்கள் தனியாக அரைப்போம். எல்லோரும் வந்து சேர்த்து அரைப்பாங்க. ஆனால் எங்கள் மம்மி ஸ்டைல் வந்து இதை தனியாக அரைக்கிறது தான். வாங்க எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். இப்போ கறியை வந்து நான் கொருன்னு அரைச்சாச்சு. இதை வந்து நெய்ஸாக அரைச்சிடணும். கறியை வந்து கொருன்னு அரைக்கணும். வாங்க இப்போ இதை அரைக்கலாம். இப்போ அது ரெண்டையுமே ஒன்றா போட்டு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணியாச்சு. பாருங்கள், இப்போ தவா அடுப்பில் வச்சாச்சு. எண்ணெய் ஊற்றிட்டேன். இப்போ நம்ம பொரிக்க போகிறோம். இப்படி ஒன்று ஒன்றா நான் தட்டி எடுத்துக்க போகிறேன். வடையை திருப்புறப்போ பார்த்து பொறுமையாக திருப்புங்க. ஏன்னா அது உடஞ்சிரும். நல்லா பக்குவமாக பார்த்து திருப்பணும். அவ்வளோதான், என்னோடய ஸ்டைலில் கறி வடை ரெடி ஆகிடுச்சு. கண்டிப்பாக வீட்டில் எல்லோரும் ட்ரை பண்ணி பாருங்கள். பாய் பாய். அஸ்ஸலாமு அலைக்கும்.